जगदम्बायै नमः। युद्धं देहि समर्थो असि वीरधर्मं समाचर विवेशी मम शूलात् चेत् पातालं गच्छमाचिरम्. அதான் சொல்கிறான். இப்போ சும்பட்ட சொல்லு, யுத்தம் தேகி, ஏ சும்பா நீ எனக்கு யுத்தம் கொடு, என் கூட யுத்தம் பண்ணு. சமர்த்தோசி, உனக்கு சாமர்த்தியம் இருக்கேன், ரொம்ப பலசாலின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதனால் என் கூட யுத்தம் பண்ணு நீ. ஸோ வீர தர்மம் சமாச்சார, அதுதான் வீரனுக்கு அழகு. இந்த வீரனுடைய தர்மமே யுத்தம் பண்ணுறது தான். அதை நீ கடைப்பிடித்துக்கொள், அதை நீ வந்து சேர்ந்து என் கூட யுத்தம் பண்ணு. விவேஷி மம ஷூலாத், என்னுடைய ஷூலத்துக்கு நீ பயந்தா என்றால், ஷூலாத் சேத்துனாலே என்றால், ஸோ என்னுடைய ஷூலாயுதத்துக்கு நீ பயந்தா என்றால் பாதாளம் கச்ச, பாதாளத்துக்கு போயிடு. எதுக்கு இந்த பூமியிலேருந்து எல்லாரும் தேவர்களெல்லாம் கஷ்டம் கொடுக்குறேன், பாதாளத்துக்கு போயிடு. மாச்சிரம், லேட்டாக்காதே, உடனடியாக சென்று விடு அப்படின்னு தூதனை பார்த்து விஷயத்தை சொல்லி அனுப்புகிறான். त्रिदिव्यं च धरां त्यक्त्वा जीवित इच्छा यदस्ति ते इति दूत वद आशु त्वं गत्वा स्वपतिम् आदरात्. त्रिदिव्यं च धरां त्यक्त्वा, அதாவது தேவலோகம். त्रिदिव्यं சொன்னாலே தேவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கம். தராம்னா பூமி. ஸோ ரெண்டையும் விட்டுடு, தெக்துவா, அதை விட்டுட்டு ஜீவித இச்சா, ஒருக்கு வாழணுங்கிற ஆசை இருந்தால், எதஸ்தி உங்கள்கிட்ட அந்த ஆசை இருந்தால் இப்போ பாதாளத்துக்கு போயிடு, இந்த ரெண்டு லோகத்தையும் விட்டுடு. இது தூதா, ஏ தூதா, ஏ சுக்ரீவா, போய் சொல்லு. வத ஆஷு துவம் கத்வா ஸ்வபதிம் ஆதராத், உன்னுடைய பதி சொல்கிற, உன்னுடைய தலைவன், உன்னுடைய ராஜான்னு எல்லாம் பெருமை பேசிக்கிறிய, அவன்கிட்ட போய் இதை மாதிரி விஷயத்த சொல்லு. தூதா வத ஆஷு, ஓடி போய் சொல்லு அப்படிங்கிறான். स विचार्य यथा युक्तं करिष्यति महाबलः संसारे दूतधर्मो अयं यत् सत्यं भाषणं किल शत्रौ पत्यौ च धर्मज्ञ तथा त्वं कुरु माचिरम्. ஸோ விசாரியா யதா யுக்தம், பார்க்குறான் எது பொருத்தமானது, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சுக்ரீவன் யோசிக்கிறான். இவன் விடுறதில்லை, யுத்தம் பண்ணாமல் நான் வழிக்கு வர மாட்டேன்னு சொல்லியாச்சு. ஸோ யுக்தம் கரிஷ்யதி மகாபலக, ஸோ அவன் வந்து மகாபலம் பொருந்தியவன், அதைத்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. சம்சாரி தூத தர்மோ அயம், ஓ தேவி தான் சொல்லிட்டு இருக்கா. ஓகே, நீயே யோசிச்சு பாருப்பா, நீ யோசிச்சு பார்த்து உனக்கு எது பொருத்தமானது தோன்றதோ அதை போய் சொல்லு போ. தூத தர்ம சம்சாரே அயம், தூத தர்மமே இதுதான். இந்த பக்கத்துலேருந்து வாங்கி அந்த பக்கத்தில் போய் சொல்லணும், அந்த பக்கத்தில் என்ன சொல்லணும் அதை வாங்கி இந்த பக்கத்தில் சொல்லணும். நீயா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அதனால இதுதான் சம்சார உலகத்தில் தூதனுடைய தர்மம். எத் சத்தியம் பாஷணம் கில, இதுதான் உண்மையான வார்த்தை, இதைத்தான் நான் சொல்கிறேன். சத்தியத்தை சொல்லணும், நான் சொல்கிற வார்த்தை அப்படியே மாறாமல் அந்த சத்தியத்தை போய் சொல்லணும் நீ. சத்ரவு பத்தியவுச்ச தர்மஜ, அதாவது சத்ருக்கள்கிட்ட போய், ஏன்னா எப்போவுமே தூதனை யார் அனுப்புவா, ஒரு எதிரி நாட்டுக்கு தான் தூதனை அனுப்புவா, போய் விஷயத்தை முதல்ல போய் சொல்லுன்ட்டு. அதனால் சத்ருக்கள்கிட்ட போச்சுனாலும் சரி, நேராக தன்னுடைய எஜமான்ட்ட திருப்பி போய் சொல்லணுமே. பத்தியவனை பத்தின்னு சொன்னால் தலைவன் ஒரு அர்த்தம், பத்தினா கணவன் ஒரு அர்த்தம், பத்தினா தலைவன் ஒரு அர்த்தம். ஸோ உன்னுடைய தலைவன்ட்ட ஆனாலும் சரி, சத்ருட்ட ஆனாலும் சரி, தர்மஜா, தர்மம் அறிந்த சுக்ரீவா, ததா துவம் குருமாச்சிரம், அதனால நீ அதையே பண்ணு, இப்போ தூதகாரியத்தை ஒழுங்காக பண்ணு அப்படின்னு அனுப்புகிறா தேவி. विचार्य यथा युक्तं करिष्यति महाबलः संसारे दूतधर्मो अयं यत् सत्यं भाषणं किल शत्रौ पत्यौ च धर्मज्ञ तथा त्वं कुरु माचिरम्. व्यास उवाच अथ तद्वचनं श्रुत्वा नीतिमद्बलसंयुतं हेतुयुक्तं प्रगल्भं च विस्मितः प्रययौ तदा गत्वा दैत्यपतिं दूतः विचार्य च पुनः पुनः. ஸோ தத்வச்சனம் ஸ்ருத்வா, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு, நீதிமதி அரே தத்வச்சனம்னா தேவிலே அப்படிலாம் பேசியிருக்கா. தேவி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீதிமத்தை ரொம்ப நீதி நியாயத்தோடு பேசியிருக்கா. தூதனோட காரியத்தை நீ ஒழுங்காக பண்ணிட்டு ஒழுங்காக தான் பேசியிருக்கா தேவி. நீதியோடு கூடிய வார்த்தைகள், பல சம்யுத்தம், அதாவது பலமாக சொல்லியிருக்கா, கம்பீரமான வார்த்தைகளில் சொல்லியிருக்கா. ஹேது யுக்தம், காரண காரியங்களோடு சொல்லியிருக்கா. ஜஸ்ட் லைக் தட்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன், அதெல்லாம் கடைப்பிடிச்சே ஆகணும்ட்டு அந்த காரண காரியத்தோடு சொல்லியிருக்கா. பிரகல்பம்னா கம்பீரமாக பேசியிருக்கா.
விஸ்மிதகா பிரயோ. அதனால இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுறான். ஒரு பெண்ணாக இருந்துட்டு இவ்வளோ ஒரு பலமாக பேசுகிறா, ரொம்ப ஸ்டடியாக நிற்கிறா தன்னுடைய ஒரு பிரதிஜையில். அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிராயோ கிளம்பி போகிறான் அந்த சுக்ரீவன். கத்வா தைத்தியபதியும் அங்கே போயிட்டு அவனுடைய ராஜா தைத்தியபதி அசுரனுடைய பதியான தலைவனான அது சும்பனை பார்த்து விசாரியச்சா புனப்புனக, ரொம்ப மனசில் யோசித்து இவன்ட்டு எப்படி சொல்கிறது, கோபப்படாமல் இருக்கணுமே, இவன் சொல்கிறது கேட்டு அவன் கோபப்படாமல் இருக்கணும், உனக்கு எப்படி சமாதானப்படுத்த தெரியல, தேவியை சமாதானப்படுத்தி கூட்டின்வான்னு இல்லை உன்னை அனுப்பினேன் அப்படி இல்லை திட்டக்கூடாது. அதனால ரொம்ப யோசித்து அங்கே போகிறானாங்க. व्यास उवाच अथ तद्वचनं श्रुत्वा नीतिमद्फलसंयुतं हेतुयुक्तं प्रकल्पं च विस्मितप्रययौ तदा गत्वा दैत्यपतिं दूतः विचार्य च पुनः पुनः प्रणम्य पादयोः प्रह्वः प्रत्युवाच नृपं च तं राजनीतिकरं वाक्यं मृदुपूर्वं प्रियं वचः. ஸோ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். பாதையோகோ பிரணம்ய, நான் பிரணாமம் பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான். பிரஹ்வகன மரியாதை உடையவன். பிரதிவாச்சன் நிருபம் சதம், அந்த ராஜாவை பார்த்து பதில் சொன்னான். ராஜநீதிகரம் வாக்கியம், ராஜநீதியுடைய அடிப்படையில், ராஜநீதியில் தூதன் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த ஆதாரத்தில் வாக்கியம் மிருது பூர்வம், ரொம்ப சாஃப்டாக பேசுகிறானா. பிரியம் வச்சக, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறானாம் இந்த தூதன் சுக்ரீவன். प्रणम्य पादयोः प्रह्वः प्रत्युवाच नृपं च तं राजनीतिकरं वाक्यं मृदुपूर्वं प्रियं वचः. दूत उवाच सत्यं प्रियं च वक्तव्यं तेन चिन्तापरो हि अहं सत्यं प्रियं च राजेन्द्र वचनं दुर्लभं किल. ஸோ தூதன் சொல்கிறான், ராஜாட்ட எதை பேசணும், சத்தியம் பிரியம் சக்தவியம், உங்கள்கிட்ட நான் பேசும்போது நான் பேசுறது கண்டிப்பாக உண்மையை தான் பேசணும், அதே சமயத்தில் உங்களுக்கு பிரியமானதை தான் நான் பேசணும், இதை தான் பேசணும். தேன சிந்தாபரம், அதனால எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ராஜாங்கிறான். எடுத்த உடனே எனக்கு கவலையாக இருக்குது. சிந்தாபரோஹி அகம், ஏன்னா சத்தியத்தை பேசினா அது பிரியமில்லை. தேவி ஒன்று சண்டைக்கு கூப்பிட்டான்னு சொல்கிறது அவனுக்கு ராஜாவுக்கு பிடிக்காது. ஸோ அது பிரியமில்லாதது தான் பேச வேண்டியிருக்கும். அதனால தான் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். சத்தியம் பிரியம் ச ராஜேந்திர, சத்தியமாகவும் இருக்கணும் பிரியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற வச்சனம் ஹே ராஜேந்திர, ஹே சும்பா, துர்லபம் கில, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. சத்தியமான வார்த்தைகள் எப்போவுமே கசக்கும். அதனால அது ரொம்ப ரெண்டையுமா சேர்ந்து நான் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ராஜா, ரொம்ப கவலையாக இருக்கேன். उवाच सत्यं प्रियं च वक्तव्यं तेन चिन्तापरो हि अहं सत्यं प्रियं च राजेन्द्र वचनं दुर्लभं किल. अप्रियं वदतां कामं राजा कुप्यति सर्वथा साक्षात् कुतः समायाता कस्य वा किं बला. ஸோ அப்பிரியம் வததாம், அதாவது பிரியம் இல்லாத வார்த்தை வததாம், அப்படி பேசக்கூடியவர்களை காமம் ராஜா குப்பியதி, இஷ்டம் போல் ராஜா கோச்சுவன், நீ என்ன பேசுகிற, இப்படியா பேசுறது, அப்படி இப்படி கத்துவன். ஏன்னா அப்பிரியமாக பேசுகிற எங்கிட்ட போய் நான் ஒரு ராஜா நீ எங்கிட்ட அப்பிரியமாக பேசலாமான்னு ராஜா கோபிப்பித்து கொள்வார். சர்வதா இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கோபிப்பேன் நான் அப்பிரியமாக பேசினேன். சாட்சாத் குத சமாயாத்தா கஸ்யவா கிம்பலாபலா. ஐயோ எங்கேந்தான் வந்தாலும் இவள் அப்படிங்கிறான். இந்த பெண்ணு இப்படி பேசுகிறா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாட்சாத் குதக சமாயாத்தா, இந்த பெண் எங்கேருந்து தான் வந்தாலோ, கஸ்யவா யாருடைய பெண்ணோ யாருடைய மகளோ எங்கேருந்து வந்தாலோ புரியலையே. கிம் பலாபலா, அவளுடைய பலமாகப்பட்டது என்னது, அவள் அபலையா, அவளுடைய பலம் எத்தனை இது நம்பலாம், எதுவுமே தெரியலையே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். अप्रियं वदतां कामं राजा कुप्यति सर्वदा साक्षात् कुतः समायाता कस्य वा किं बला. न ज्ञानगोचरं किञ्चित् किं ब्रवीमि विचेष्टितं युद्धकामा मया दृष्टा गर्विता कटुभाषिणी. ஸோ நான் ஞானகோச்சரம் கிஞ்சித்து, அதாவது என்னோடய அறிவுக்கு எட்டவே மாட்டேங்கிறது. அவள் என்ன பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறா, அவளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது எதுவுமே எனக்கு புரியல. ஸோ என்னுடைய ஒரு அறிவுக்கு அது எட்ட மாட்டேங்கிறது. நான் ஞானகோச்சரம் கிஞ்சித், அவள் பேச எனக்கு எதுவுமே புரியல. கிம்ரவீமி விஜேஷ்டிதம், நான் அவளுடைய செயலை நான் எப்படி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், நான் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறான். யுத்தகாமா மயா திருஷ்டா, ஆனால் ஒன்று தெரிஞ்சுது, அவளுக்கு யுத்தம் பண்ணணுங்கிறது அவளுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்குது, அது எனக்கு புரிஞ்சுது. மயா திருஷ்டா, அவளை அப்படி தான் நான் பார்த்தேன். கர்விதா, ரொம்ப கர்வத்தோடு இருக்கான். கட்டுபாஷினி, பயங்கரமாக பேசுகிறாவோ.
அப்படியே ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுற மாதிரி கட்டு பாஷையில் பேசுகிறா. ज्ञानगोचरं किञ्चित् किं ब्रवीमि चेष्टितं युद्धकामा मया दृष्टा गर्विता खटिभाषिणी तथा तया यत् कथितं सम्यक् तच्छृणुष्व महामते मया बाल्यात् प्रतिज्ञेयं कृता पूर्वं विनोदतः. ஸோ தயா யத் கதிதம், அவளால் என்ன சொல்லப்பட்டதோ சம்யக், அதை நல்ல சொல்கிறேன். தத் சுணுஷ்வ, அதை நீங்கள் கேளுங்கோ. மகாமதே, மகா புத்திசாலியான நீங்கள், அப்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கோ. அப்போ இது அடுத்தது தேவி பேசுகிற வார்த்தை அப்படியே வருது. மயா பால்யாத் பிரதிஜ்ஞா இயம் கிருதா. ஏ சும்பா, இப்படி தான் சொல்லியிருக்கா அவளோட வார்த்தை அப்படியே டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறார். ஸோ என்னால், தேவியோட வார்த்தையாக்கும் மயான என்னால்ங்கிறது தேவி சொல்கிறான். பால்யாத்துன்னா பாலபாவம், ஒரு குழந்தை மாதிரி அறியாமையினால். பிரதிஜ்ஞா யத் பிரதிஜ்ஞா இயம் கிருதா, ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், நான் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன். பூர்வம் வினோதத்தக, ஒரு விளையாட்டு புத்தியில், வினோதமாக விளையாட்டு புத்தியில் நான் ஒரு பிரதிஜா நான் என்ன பண்ணினேங்கிறத சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறான் தேவி. राधे कृष्ण यारो तया तया यत् कथितं सम्यक् तत् शृण्व महामते शृणुष्व तत् शृणुष्व महामते मया बाल्यात् प्रतिज्ञा इयं कृत्वा पूर्वं विनोदतः. கிருதா, கிருதா பூர்வம் செய்யப்பட்டது. ஓகே, கிருதா பூர்வம் வினோததः. சகீனாம் புரதः காமம் விவாகம் பிரதி சர்வதா யோ மாம் யுத்தே ஜயேத் அத்தா தர்ப்பம் ச விதுனோதி வை. ஸோ சகீனா புரதக, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கர்வமாக ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி காமம் விவாகம் பிரதி, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி நிச்சயமாக நான் சொல்லியிருக்கேன். யோமாம் யுத்தே ஜெயேத், யார் என்ன யுத்தத்தில் ஜெயிக்கிறானோ அதான சாட்சாத்தாக நல்ல ஜெயிக்கணும், என் கூட சண்டை போடணும், ஜெயிக்கணும். அப்படி சாட்சாத்தா யார் ஜெயிக்கிறாளோ தர்ப்பம் ச விதுனோதி வை, என்னுடைய செருக்கை அடக்கிறானோ. ஏன்னா எனக்கு பலம் நிறைய இருக்குங்கிறதுல ஒரு செருக்கு எனக்கு இருக்குது. இந்த செருக்கை எவனாவது ஒருத்தன் வந்து என்னோட யுத்தம் பண்ணி என்னோட செருக்கை அடக்கணும். அந்த தர்ப்பத்தை எவன் அடக்கிறானோ நீக்கிறானோ, விதுனோத்தின நீக்குபாவனோ, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன். सखीनां पुरतः कामं विवाहं प्रति सर्वदा यो मां युद्धे जयेत् अद्धा दर्पं च विदुनोति वै. तं वरिष्यामि अहं कामं पतिं समबलं किल न मे प्रतिज्ञां मिथ्या सा कर्तव्या नृपसत्तम. तं वरिष्यामि, அப்படி ஜெயிக்கிறவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். காமம் பதிம், என்னுடைய இஷ்டமான பதியாக நான் ஏற்றுக்கொள்வேன். சமபலம் கில, என்னுடைய சமமான பலமுடையவன் இல்லையா அவன். ஸோ என்னோட ஈக்குவலாக பலமுடையவன், அதனால நான் நிச்சயமாக அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் மே பிரதிஜா மித்யா, என்னுடைய பிரதிஜை இப்படிப்பட்ட பிரதிஜையை மித்யா ஆகக்கூடாதுன்னு, பொய்யாகக்கூடாது. அப்படி பலம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சா கர்த்தவியான் இருப்பசத்தம, ஏ ராஜா சும்பா கேளு, அதைத்தான் நீ பண்ணணும், என்னோடய சமபலத்தை காட்டு, அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ தூதன் சொல்கிறான்னா கூட தேவியோட வார்த்தையை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறான். संवरिष्यामि अहं कामं पतिं समबलं किल न मे प्रतिज्ञा मिथ्या सा कर्तव्या नृपसत्तम. तस्माद् युध्यस्व धर्मज्ञ जित्वा मां स्ववशं कुरु तया इति व्याहृतं वाक्यं श्रुत्वा अहं सम् उपागतः. ஆகவே தஸ்மாத்தினாலே ஆகவே, யுத்தியஸ்வ சண்டை போடு, எங்கூட வா, தர்மஜ தர்மம் அறிந்தவனே, ஜித்வா மாம் என்னை ஜெயிச்சிடும், மாம் ஜித்வா என்னை ஜெயிச்சுட்டு ஸ்வவசம் குரு, ஒன் வசப்படுத்திக்கோ, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷத்தில் நான் உட்காந்துருக்கேன், வரேன், கல்யாணம் பண்ணிட்டு வரேன். தயா இதி வியாகிருதம் வாக்கியம், இவ்வாறு அவள் சொன்ன வார்த்தையை, வியாகிருதம்னு சொல்லப்பட்ட வாக்கியத்தை ஸ்ருத்வா அதை கேட்டுட்டு, ஹே ராஜா, இப்போ நேராக சுக்ரீவன் பேசுகிறான். இப்போ ஹே ராஜா அகம் சம் உபாகதக, இப்படி அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். तस्मात् युध्यस्व धर्मज्ञ जित्वा मां स्ववशं कुरु तया इति व्याकृतं वाक्यं श्रुत्वा अहं समुपागतः. यथा इच्छसि महाराज तथा कुरु तव प्रियं सा युद्धार्थं कृतमतिः स आयुधा सिंहगामिनी.
ஸோ யதா இச்சசி உங்களுக்கு இஷ்டம் எதுவோ அதே பண்ணுங்க ஹே ராஜா மகாராஜாவே. ததா குரு அப்படியே செய்யுங்கள். தவ பிரியம் உங்களுக்கு பிரியமானது எதுவோ பண்ணுங்க. யுத்தம் பண்ணுறீங்களோ இல்லை பாதாளத்துக்கு போகணுன்னு வேறு சொல்லியிருக்காளே, அதனால் முன்னாடியே சொல்லியிருக்காள் இதெல்லாம். ஸோ நீங்கள் உங்களோட இஷ்டம் போல் பண்ணுங்கோ. சா யுத்தார்த்தம் கிருத்தமதிகி சா அவள் அந்த பெண் யுத்தார்த்தம் கிருத்தமதிகி புத்தியில் நிச்சயிச்சுட்டா. கண்டிப்பாக யுத்தம் தான் பண்ணுவேங்கிறதுல அவள் புத்தியில் ஸ்டடியாக இருக்கா. அவள் ஆயுதா சிம்ஹகாமினி, ஆயுதங்களோடு ரெடியாக இருக்கா. சிம்ஹகாமினின்னு சிம்மத்தின் மேல் வீற்றிருக்கிறாள். சிம்மத்தில் செல்பவளாக ஆயுதங்களை ஏந்தியவளாக அவள் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கா. यथा इच्छसि महाराज तथा कुरु तव प्रियं सा युद्धार्थं कृतमतिः स आयुधा सिंहकामिनी. காமினி மூணாவதுகா. நிஷ்சலா வர்த்ததே பூப யத் யோக்யம் தத் விதீயதாம் வியாச உவாச இதி ஆகர்ண்யவசஸ்தஸ்ய சுக்ரீவஸ்ய நராதிபக பப்ரச்ச பிராதரம் சூரம் சமீபஸ்தம் மகாபலம். ஸோ நிஷ்சலா வர்த்ததே பூப. ஸோ அவளை அசைக்க முடியல. அவளை கொஞ்சமாவது இந்த பக்கம் உங்ககிட்ட திருப்பலாம்னா அவளை அசைக்க முடியல. நிச்சலா அவள் அசைக்க முடியலை. அப்படி இருக்கா அவள் ஸ்டடியாக இருக்கிறா. வர்த்தத்தை பூப ஹே ராஜா எது யோக்கியம் தத் விதியதாம். யோக்கியமானது எதுவோ எப்போ செய்யக்கூடியது எது யோக்கியமாக இருக்குமோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு முடிச்சிட்டான் சுக்ரீவன். இப்போ வியாசர் சொல்கிறார் இது ஆக்கர்ணிய வச்சஸ்தஸ்யா. இந்த வார்த்தையை கேட்ட சுக்ரீவனுடைய அந்த வார்த்தையை கேட்ட அந்த சும்பக நராதிபக ராஜா சும்பன் பப்ரச்ச பிராதரம் அவனோட பிரதர் பக்கத்தில் இருக்கான், நிஷும்பன் பக்கத்தில் இருக்கான். சூரனான அந்த பிராதா அந்த பிரதர் ஆகப்பட்ட நிஷும்பனை பார்த்து சமீபஸ்தம் பக்கத்தில் நிற்கிறானாம். மகாபலம் பொருந்திய நிஷும்பனை பார்த்து இப்போ சும்பன் பேசுகிறான். निश्चला वर्तते भूप यद्योग्यं तद् विधीयताम् व्यासोवाच इति आकर्ण्यवचस्तस्य सुग्रीवस्य नराधिपः पप्रच्छ भ्रातरं सूरं समीपस्थं महाबलम्. ஸோ சும்பன் சொல்கிறார் பிராத்தகா கிமத்திர கர்த்தவியம். நிஷும்பா சொல்லுப்பா, என்னோட பிரதராக இருக்கே நீ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ப்ரூஹி சத்தியம் மகாமத்தை, உள்ளது உள்ளபடி சொல்லு. ஸோ அந்த மாதிரியே நீ சொல்லு. शुम्भ उवाच भ्रातः किम् अत्र कर्तव्यं ब्रूहि सत्यं महामते न आर्या एका योद्धुकामा अस्ति सम् आह्वयति साम्प्रतम् अहं गच्छामि संग्रामे त्वं वा गच्छ बलान्वितः. ஸோ சும்மன் பிரதரை பார்த்து கேட்டுட்டான், சத்தியத்தை சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணணும்? நாரியா ஏகா நாரி ஏகா, நாரியா இல்லை, நாரி ஏகா, ஒரே ஒரு பெண் இருக்கா, ஒரே ஒரு பெண் நம்மளை சண்டைக்கு கூப்பிட்றாவோ. யோதுகாமா அஸ்தி, நம்மளோட சண்டை போட ஆசைப்படுறாவ. சம் ஆகுதி கூப்பிடுறா. ஸோ ஆஹ்வானம் பண்ணுறா கூப்பிடுறது, அழைத்து. பத்திரிகையில் கூட ஆஹ்வான பத்திரிகை தான் போடுறோம், கூப்பிடுறது எல்லோரும் வாங்குவாங்கன்னு கூப்பிடுறது கல்யாணத்துக்கு. அதனால தான் ஆஹ்வான பத்திரிகைன்னு பேர். அது மாதிரி இங்கே போருக்கு ஆகவம்னு பேர். ஏன்னா போருக்கு வாவான்னு கூப்பிட்றா இல்லையா, அதனால ஆகவம்னாலே போர்னு அர்த்தம். ஸோ சம் ஆகுதி நம்மளை போருக்கு கூப்பிட்றா சாம்பிரதம். நவ் இப்போ அகம் கச்சாமி, நான் போகிறேன். சங்கிராமே தொம்பா கச்ச பலான்விதக, நான் போகிறேன் போருக்கு, இல்லை நீ போறியா, யாரோ ஒருத்தர் போவோம். தொம்பான்னு ஆர் யூ, நீ கூட போகலாம் போருக்கு, யார் வேணால் பலத்தோட சேனையோடு கூட நம்ம போகலாம். शुम्भमुवाच भ्रातः किम् अत्र कर्तव्यं ब्रूहि सत्यं महामते नारी एका योद्धुकामा अस्ति समाह्वयति साम्प्रतम् अहं गच्छामि संग्रामे त्वं वा गच्छ बलान्वितः. यद् रोचते निशुम्भ अत्र तत्कर्तव्यं मया किल. निशुम्भ उवाच न मया न त्वया वीर गन्तव्यं रणमूर्धनि. எது ரோச்சத்தைன்னு எது பிடிக்குமோ, உனக்கு எது விருப்பமோ, எது பிடிக்குமோ அதை நிஷும்பா ஏ பிரதர் அத்திர தற்கர்த்தவியம் மையா கீழே, அது நான் வந்து பண்ண போகிறேன், அது செய்யத்தானே வேணும் இல்லையா இப்போ அப்படின்னு ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கேட்குறேன். எப்படினாலும் எனக்கு பிடிச்சது நான் பண்ணித்தானே ஆகணும். ஸோ நிஷும்ப உவாச்சா, இப்போ நிஷும்பன் பதில் சொல்கிறான், ந மயா ந தோயா, நீயும் போகப்படாது போருக்கு, நானும் போகப்படாது. ஸோ வீரனே, சும்பனை பார்த்து சொல்கிறான் நிஷும்பன், வீரனே ந மயா கந்தவியம் ந தோயா கந்தவியம், ரெண்டு பேருமே போகப்படாது. எங்கள் ரணமூர்தனி போருக்கு நம்ம ரெண்டு போக வேண்டாம்.
रोचते निशुम्ब अत्र तत्कर्तव्यं मया किल निशुम्ब उवाच न मया न त्वया वीर गन्तव्यं रणमूर्धनि प्रेषयस्व महाराज त्वरितं धूम्रलोचनं स गत्वा तां रणे जित्वा गृहीत्वा चारुलोचनां ஸோ பிரேஷயஸ்வனை அனுப்புங்கள் மகாராஜாவே நீங்கள் அனுப்புங்கள் யாரை தூம்ரலோச்சனன் ஒருத்தன் இருக்கான் அவன் சேனை படையெல்லாம் நடத்தின்னு போட்டான் அவன் நம்ம முதல்ல போய் சண்டை போட வேண்டாம் தூம்ரலோச்சன் இருக்கானே அவனை அனுப்பலாம் துவரித்தம் வேகமாக அனுப்புங்கள் சகத்வா தாம் அவளை அந்த ரணேகத்வா அந்த போரில் அவன் போய் ஜித்வா அவளை ஜெயித்து சாருலோச்சனாம் கிரகித்வா அழகிய கண்களை உடைய அந்த பெண்ணை பிடித்து இழுத்து சிறைப்பிடித்து கொண்டுருவான்றான் प्रेषयस्व महाराज त्वरितं धूम्रलोचनं स गत्वा तां रणे जित्वा गृहीत्वा चारुलोचनाम् आगमिष्यति शुम्ब अत्र विवाहः संविधीयताम् ஒரு லைன் தான் இருக்குது ஓகே ஸோ ஆகமிஷ்யதி சும்ப அத்திர அவன் கூட்டின்னு வருவன் அப்போ வந்தாப்காரம் அத்திர விவாக சம்பிதியத்தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிங்கோ தூமரலோச்சன் போட்டும் சண்டை போடட்டும் அவளை இழுத்துன்னு வரட்டும் சிறையை பிடிச்சின்னு வரட்டும் அதுக்கப்புறம் அவள் வந்த உடனே நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டான் व्यास उवाच तन्निशम्य वचस्तस्य शुम्भः भ्रातुः कनीयसः कोपात् सम्प्रेषयामास पार्श्वस्थं धूम्रलोचनम् அப்போ வியாசர் ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்கார் இதை கேட்ட நிஷும்பன் சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த சும்பன் பிராத்துகு கனியசக பிராத்துகு தன்னுடைய தம்பி கனியஸ்னா ஜேஷ்டன் கனியன் அப்படி சொல்ல மாட்டோமா இல்லையா கனிஷ்டபுத்திரின்றோம் நம்ம கனிஷ்டபுத்திரி ஜேஷ்டபுத்திரன்லாம் சொல்கிறோம் இல்லையா பெரியவன் சின்னவன் ஸோ கனியசக பிராத்துகு தன்னுடைய தம்பியான பிரதரான நிஷும்பன் சொன்னதை கேட்ட சும்பன் கோபத்தோடு பார்ஷ்வஸ்தம் பக்கத்தில் நிற்கிறான் தூம்ரலோச்சனம் பக்கத்தில் நிற்கக்கூடிய தூம்ரலோச்சனை பிரேஷயா மாச அனுப்பினான் யுத்தத்திற்கு तन्निशम्य वचस्तस्य शुम्भः भ्रातुः कनीयसः कोपात् सम्प्रेषयामास पार्श्वस्त्वं धूम्रलोचनम् शुम्भ उवाच धूम्रलोचन गच्छ आशु सैन्येन महता वृतः गृहीत्वा आनयतां मुग्धां स्ववीर्यमदमोहितां देवो वा दानवो वापि मनुष्यः वा महाबलः ஓகே ஸோ சும்பர் சொல்கிறான் இப்போ தூம்ரலோச்சனா போ சீக்கிரம் போ கச்ச ஆஷு உடனடியாக போ சைன்யேன மகதா சைன்யேன பெரிய சேனையை கூட்டிகிட்டு போ மகதா சேனா விருத்தகா பெரிய சேனையோடு கூடி நீ போ கிரகித்வா ஆணைய தாம் அவளை இழுத்து கொண்டு வாங்க முக்தாம் ரொம்ப மோகத்தில் இருக்கா அவள் என்ன பண்ணுறது தெரியாமல் மதம் பிடிச்சி அலையிறா ஸோ ஸ்வவீரிய மத மோகிதாம் தன்னுடைய வீர பராக்கிரமத்தில் அந்த மதத்தில் மோகப்பட்டுண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த முக்தாம்னா அறிவில்லாதவள் அப்படிப்பட்ட பெண்ணைக்கு நீ அழிச்சுண்டு வா பக்கத்தில் பாஷ்ணிகதை அடுத்த லைனில் வருது தேவர்கள் யாரையும் அவளுக்கு ஹெல்ப்புக்கு வந்தாலோ தானவர்கள் அசுரர்கள் யாரையும் அவளுக்கு ஹெல்ப்புக்கு வந்தாலோ மனுஷனோ மகாபலம் பொருந்திய யாரு கூட கிட்டக்க வந்தாலும் அவளை இழுத்துடுவான்னு சொல்ல போகிறேன் शुम्भ उवाच धूम्रलोचन गच्छ आशु सैन्येन महता वृतः गृहीत्वा आनयतां मुग्धां स्ववीर्यमदमोहितां देवः वा दानवः वापि मनुष्यः वा महाबलः तत्पाष्णिग्राहतां प्राप्तः हन्तव्यः तरसा त्वया तत्पार्श्ववर्तिनीं काळीं हत्वा सङ्गृह्यतां पुनः ஸோ கிராகத்தாம்னு இது பார்ஷ்ணி கிரகம்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவள் நார்மலாக நம்மளுடைய ஃப்ரெண்டு கிரகம் அப்படி சொல்லுவோம் இப்போ ஒரு பிளானட் 2 பிளானட் இருக்குது பக்கத்தில் இருந்தால் ஒன்று வந்து பார்ஷ்ணி கிரகம் ஒன்றுக்கு இன்னொன்று பார்ஷ்ணி கிரகம் பக்கத்தில் இருக்கக்கூடியது அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது பார்ஷ்ணி கிராகத்தாம் அவருக்கு பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாராவது தேவனோ தானவனோ யார் இருந்தாலும் பிராப்தக அங்கே இருந்தால் ஹந்தவ்யகா தரசா உடனடியாக அவன் கொல்லப்பட வேண்டும்
முதல்ல அந்த பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் கொன்னுபிடு. துவயா உன்னால் கொல்லப்பட வேண்டும். தத் பார்ஸ்வவர்த்தினி அப்போது அவ கூட இருக்காளே இந்த காளி ஹத்வா அவ கூடயே இருக்கக்கூடிய காளியையும் கொண்டுடுன்றான். ஸோ அந்த இப்போ யார் 2 பேர் வந்திருக்கா? முதல்ல யார் இருந்தா? பார்வதி இருந்தா. பார்வதியிலேருந்து கௌஷிகி அல்லது அம்பிகைன்னு ஒருத்தி வெளியில் வந்தா. அந்த அம்பிகை திருப்பி உருமாறி இன்னொருத்தி காளியாக வந்துட்டா. இப்போ அம்பிகையும் காளியும் சேர்ந்து தான் வந்திருக்கா, யுத்தத்துக்கு வந்திருக்கா. அப்போ அம்பிகையை பார்த்து தான் எல்லாம் மோகம் கொள்றா. காளி அங்கே சும்மா இருக்கா, பக்கத்தில் நிற்கிறான். அதனால அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியை பிடிச்சி இழுத்துடுவான்றான். அவளை கொல்லுன்றான். சாரி ஹத்துவா அவளை கொண்டுபிடு. சங்கிரஹியா தாம் புனக அப்படி அவளை பிடிச்சிட்டு கிரகின பிடிக்கிறது. அவளை பிடிச்சிட்டு அந்த அம்பிகை பிடிச்சிட்டு வந்துருச்சு காளியை கூட கொண்டுடு. तत्पार्श्वे ग्राहतां प्राप्तः हन्तव्यः तरसा त्वया तत्पार्श्ववर्तिनीं कालीं हत्वा सङ्गृह्यतां पुनः. शीघ्रम् अत्र सम् आगच्छ कृत्वा कार्यम् अनुत्तमं रक्षणीया त्वया साध्वी मुञ्चन्ति मृदुमार्गणान्. ஸோ சீக்கிரம் அത്ര சமாகச்ச நல்லா வந்து சேர்ந்துரு, சீக்கிரமாக வந்துரு. காரியம் அனுத்தமம் கிருத்வா காரியத்தை நல்லா முடிச்சு கொடு. அந்த காரியத்தெல்லாம் முடிச்சு விட்டு வந்து சேரு. துவயா சாத்வி அந்த சாதுவான இருக்கக்கூடிய அந்த அம்பிகை அவள் தான் நல்ல வலுவலுன்னு அழகாக இருக்கா அவள். ஸோ ரட்சணியா அவளை ரட்சிக்கணும், அவளை கொல்லக்கூடாது. முஞ்சந்தி மிருது மார்கனான் அவளைனா போரில் சண்டையில் பானத்தை விட்டுட்டே இருப்பாள். ஸோ மார்கனான் முஞ்சந்தி அந்த மார்கணம்னாலே விஷிகம் அதெல்லாம் சாயகம் எல்லாமே அம்புன்னு அர்த்தம். ஷரம் பானம் எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க அம்புக்கு. ஸோ அம்புகளை விட்டுட்டே இருப்பா. ஆனால் அவளை நீ அதுக்கு வேண்டி அவளை கொல்லப்படாது, அவளை ஜாகிரதையாக பிடிச்சி எடுத்துடுவான்ற. शीघ्रम् अत्र सम् आगच्छ कृत्वा कार्यमनुत्तमं रक्षणीया त्वया साध्वी मुञ्चन्ति मृदुमार्गणान्. यत्नेन मखता वीर मृदुदेहा कृशोदरी तत्सहायाश्च हन्तव्याः ये रणे शास्त्रपाणयः सर्वथा सा न हन्तव्या रक्षणीया प्रयत्नतः. வீர கூப்பிட்றான், ஏ வீரனே எத்தனேன மகதா எத்தனேன பெரிய முயற்சி பண்ணான். எத்தனம்னா பிரயத்தனம், நல்ல முயற்சி பண்ணி மிருது தேகா அவள் மிருது தேகத்தை உடையவள். கிருஷ உதரி ஒல்லியான வயிற்றை உடையவள். கிருஷம்னா ஒல்லி, உதரின வயிறு. ஸோ ஒல்லியான வயிற்றை உடைய பெண்ணு, மிருதுவான தேகத்தை உடைய பெண்ணு, நீ வந்து முயற்சி பண்ணி தத் சகாயாஷ்டகந்தவியாக அவளுக்கு யாரெல்லாம் ஹெல்ப்புக்கு வராளோ அவளெல்லாம் கொண்டுடு. ஏரணே சஸ்திரபானேக ஆயுதம் ஏந்தி வருவார்கள். சஸ்திரங்களை ஏந்தி கொண்டு அந்த கைகளில் பானையகன கைகளில் சஸ்திரத்தை ஏந்தி கொண்டு வரக்கூடிய அவள் கூட இருக்கப்பட்டவளை கொண்டுடு. சர்வதா சானகந்தவியா ஆனால் அவளை கொண்டாதே, நிச்சயமாக அவளை கொல்லவே விடாது. ரட்சணியா பிரயத்னத்தக முயற்சியோடு அவளை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறான். यत्नेन महता वीर मृदुदेहा कृश उदरी तत्सहायाश्च हन्तव्या ये रणे शस्त्रपाणयः सर्वदा सा न हन्तव्या रक्षणीया प्रयत्नतः. व्यास उवाच इति आदिष्टः तथा राज्ञा तरसा धूम्रलोचनः प्रणम्य शुम्भं सैन्येन वृतः शीघ्रं ययौ रणे असाधूनां सहस्राणां षष्ट्या तेषां वृतः तथा. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க. இது ஆதிஷ்டக ததா ராஜ்ஞா ராஜாவால் இப்படி ஆர்டர் கொடுக்கப்பட்ட ஆதிஷ்டக ஆர்டர் கொடுக்கப்பட்ட தூம்ரலோச்சன். அந்த தூம்ரலோச்சனன் தரசா வேகமாக பிரணம்ய சும்பனை வணங்குறான். நான் கிளம்புறேன், யுத்தத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு அந்த ராஜாவை வணங்கி சைன்யேன விரதக சைன்யம் புடை சூழ அப்படி கிளம்புறான். சீக்கிரம் யயௌரணே சீக்கிரமாக அந்த போர் முகத்துக்கு சென்றான். அசாதுனாம் சகசிரானாம் சஷ்டியா அதாவது நல்லவர்கள் இல்லை, சாதுகள் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட போர் வீரர்கள் ஆயிரக்கணக்கான ஷஷ்டியா சகசிரானாம் ஷஷ்டினா 60 ஷஷ்டியா சகசிரானா 60,000 பேர் கொண்டு போகிறான் வீரர்கள். தேஷாம் விரதக ததா அப்படி 60,000 படை வீரர்களோடு யுத்தத்திற்கு போனான் தூம்ரலோச்சனன். व्यास उवाच इति आदिष्टः तथा राज्ञा तरसा धूम्रलोचनः प्रणम्य शुम्भां सैन्येन वृतः शीघ्रं ययौ रणे असाधूनां
बहूनां सहस्राणां षष्ठ्या तेषां वृतः तथा स ददर्श ततो देवीं रम्य उपवनसंस्थितां दृष्ट्वा तां मृगशावाक्षीं विनयेन समन्वितः ஸோ ததோ தேவியும் ச ததர்ஷா போயிட்டு யுத்த முகத்தில் போனான்னு தேவி அங்கே உட்காந்துருக்கா பார்க்குறான். ரம்ய உபவன சம்சிதா, நல்ல ஒரு உபவனம், அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சௌக்கியமாக உட்காந்துருக்கா தேவி. ரம்யமாக இருக்கக்கூடிய உபவனம் மத்தியத்தில் அதை தோட்டம் அதில் இருக்கா. திருஷ்டுவா தாம் மிருகசாவாட்சி, மான் குட்டி, மிருகசாவன குட்டி, மிருகசாவன மான்குட்டி, மான்குட்டி போன்ற கண்கள், அச்சி கண்களை உடைய அந்த பெண்ணை பார்த்து வினயேன சமன்வித்த, ரொம்ப பணிவோடு பேசுகிறான். இப்போ அவளை பார்த்து सदर्श ततो देवीं रम्य उपवने संस्थितां दृष्ट्वा तां मृगशावाक्षीं विनयेन समन्वितः उवाच वचनं श्लक्ष्णं हेतुमत् रसभूषितं शृणु देवी महाभागे शुम्भः त्वद्विरहातुरः. சொல்கிறான் வச்சனம் ஸ்லக்ஷ்ணம், சாஃப்டாக அப்படி வெண்ண மாதிரி வழுக்கிற மாதிரி அப்படி பேசுகிறான். ஹேத்துமத்து, காரண காரியங்களோடு பேசுகிறான். ரசபூஷிதம், சிங்கார ரசத்தை சொட்டும்படி, அந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை அவளுக்கு ஆசை ஏற்படுற. இப்போ அதான விஷயம், இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் அந்த சிங்கார ரசத்தோடு கூடிய அந்த பூஷிதம், அப்படி அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறான். ஹே தேவி ஸ்ருணு, மகாபாகே, மகாபாகியமுடைய நீ கேளு. சும்பக தொத் விரக ஆத்துரக, உன்னால் அவன் விரக வேதனையால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். தாயே, உன்னால் அவன் விரகப்படுறான்னு, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வரேன். उवाच वचनं श्लक्ष्णं हेतुमत् रसभूषितं शृणु देवि महाभागे शुम्भः त्वद्विरहातुरः दूतं प्रेषितवान् पार्श्वे तव नीतिविशारदः रसभङ्गभयो भय उद्विग्नः सामपूर्वं त्वयि स्वयं. ஸோ தூதம் பிரேஷித்தவான், உங்ககிட்ட அதுக்கு வேண்டி தான் தூதனை அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா. ஏற்கனவே சுக்ரீவன் தூதனாக வந்தான். ஸோ பார்ஷ்வே உங்ககிட்டக்கா, பார்ஷ்வேன பக்கத்தில். தவ நீதி விசாரதக, அவன் நீதி விசாரதன், நீதி நியாயமெல்லாம் அறிந்தவன், அந்த பண்டிட்டவன் என்னுடைய ராஜா சும்பன். ஸோ அதனால் தவ உங்ககிட்டக தூதனை அனுப்பிச்சான். ரசபங்க பய உத்விக்னக, அதாவது சிங்கார ரசத்துக்கு கேடு ஆகிடக்கூடாது, பக்னம் ஆகிடக்கூடாது, அது வந்து அடையப்படாது. இப்போ சண்டைனாலே அங்கங்கே வீரரசம் தான் இருக்கும், அங்கங்கே சிங்கார ரசம். அதனால் இந்த ரசபங்கம் ஏற்படக்கூடாது. அந்த பயத்தால் அவன் வந்து ரொம்ப கலங்கி போயிருக்கான், உத்விக்ரக பயந்து போயிருக்கான். சாமபூர்வம் தொயி ஸ்வயம், உங்ககிட்ட தொயி உன்னிடத்தில், ஸ்வயம் சாமபூர்வம் தானே சொல்லி அனுப்பிச்சிருக்கான். சாமத்தில், சாமங்கிறது சமமாக வச்சு பேசுறது, சாமதான பேத தண்டம், அதில் முதல் ஸ்டெப்பு சாமம், அமைதியாக பேசுறது. அதுக்கு தானே சொல்லி அனுப்பிச்சிருக்காமா சாமத்தில். प्रेषितवान् पार्श्वे तव नीतिविशारदः रसभङ्गे भय उद्विग्नः सामपूर्वं त्वयि स्वयं. ரசபங்கேன்னு போட்டிருக்கா, தனியாக பிரித்து போட்டிருக்கா. சரி, அப்படின்னா ரசபங்கின்னு சேர்த்து வச்சா ரசபங்க பயன்னு வரும். ஓகே. तेन आगत्य वचः प्रोक्तं विपरीतं वरानने वचसा तेन मे भर्ता चिन्ताविष्टमना नृपः बभूव रसमार्गज्ञे शुम्भः कामविमोहितः दूतेन तेन न ज्ञातं हेतुगर्भं वचस्तव. ஸோ தேன ஆகத்திய, ஸோ அவன் வந்து வச்சகா புரோக்தம் விபரீதம் வரானனே, யார் அந்த தூதன் என்ன பண்ணினான், ரசபங்கம் ஆயிடப்படாதுங்கிறதுனால ரொம்ப குழம்பி போய், சும்பன் குழம்பி இருக்கல. இப்போது சுக்ரீவனை பற்றி சொல்கிறான். இப்போது தூதன் சிங்கார ரசத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடாது, உங்களோட யுத்தம் பண்ண முடியாதுங்கிறனால தான் திரும்பி வந்து சொல்லியிருக்கான். தேன அந்த சுக்ரீவனால் ஆகத்தியா திரும்பி வந்து புரோக்தம் வச்சக சொன்னான். விபரீதமான வார்த்தையை சொல்லியிருக்கான் அவன். ஏன்னா நீ யுத்தம் தான் ஓன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காய். அந்த வார்த்தை விபரீதமான வார்த்தைகளை அவன் வந்து சொன்னான். வரானனே, அழகிய முகத்தை உடையவளே, வச்சசா தேன, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு, தேன அவனுடைய வார்த்தையை கேட்டு, மே பர்த்தா என்னுடைய ராஜா சும்பன், ராஜா
சிந்தாவிஷ்டவனான் இருப்பக ரொம்ப கவலையோடு இருக்கான். என்னோட ராஜா ரொம்ப கவலைப்படுறான். பபுவ ரசமார்கஜேன்னு கூப்பிட்றார். யாரை? தேவியை பார்த்து கூப்பிட்றார். ரச மார்க்கத்தை அறிந்தவளே அப்படின்னு அர்த்தம். சிங்காரசம் உனக்கு தெரியாததில்லை. சிங்காரத்துக்கெல்லாம் பெண்கள் பெயர் போனவர்கள். அந்த இதை நன்றாக நீ அறிந்தவள். அதனால எங்கள் ராஜா சிந்தவிஷ்டாமினாமனா பபுவ கவலையோடு ஆகிவிட்டான். சும்பக காம விமோகிதக மோகிதக மோகத்தில் இருக்கான். விமோகிதக ரொம்ப மோகத்தில் இருக்கான் அவன். ஸோ காமத்தில் மூழ்கி இருக்கான் அவன். தூத்தேன தேன ந ஞாத்தம். அந்த தூதனுக்கு தெரியல, பாவம், அவனுக்கு இது ஒன்றுமே தெரியல. ந ஞாத்தம் ஹேத்து கர்ப்பம் வச்சஸ்தவ, நீ எந்த மாதிரி அர்த்தத்தில் நீ வார்த்தைகளை சொல்லியிருக்கேங்கிற விஷயத்தை அந்த தூதன் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். तेन आगत्य वचः प्रोक्तं विपरीतं वरानने वचसा तेन देवर्ता चिन्ताविष्टमना नृपः बभूव रसमार्गज्ञे शुम्भः काम विमोहितः दूतेन तेन न ज्ञातं हेतुगर्भं वचस्तव यो मां जयति संग्रामे यद् उक्तं कठिनं वचः न ज्ञातः तेन संग्रामः द्विविधः खलु मानिनी. ஸோ நீ சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்க? யோமாம் ஜெயதி சங்கிராமே, நான் என்னை யார் போரில், சங்கிராமம்னு போரில் யார் என்னை ஜெயிப்பாளோ அப்படின்னு கடினம் வச்சக எது உக்தம், நீ அப்படி கடுமையான வார்த்தையை நீ சொல்லியிருக்க. எது உக்தம், எது சொல்லப்பட்டதோ நான் ஞாத்தக தேன, அதை புரிஞ்சுக்க தெரியல அவனுக்கு. நீ ஒரு யுத்தத்தை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்க, யுத்தம் பண்ணணும், சும்பன் எங்கூட யுத்தம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அது என்னுடைய தூதனுக்கு புரியலை. நான் ஞாத்தக தேன, அது என்ன போர்னு அவனுக்கு புரியலை. ஏன்னா போர் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ போர் த்விவிதக, 2 விதமான போர் இருக்குது. கலுக் மானினி இல்லையா, உனக்கு தெரியாதா? கௌரவத்தை உடையவளே, போர் 2 வகை. நீ சொன்ன அர்த்தத்தை அவன் சரியாக புரிஞ்சுக்கலேன்னு விட்டார் சுக்ரீவனை. यो मां जयति संग्रामे यदुक्तं कठिनं वचः न ज्ञातः तेन संग्रामः द्विविधः खलु मानिनी. रथिजः अथ उत्साहजः च पात्रभेदे विविक्षितः रथिजः त्वयि वामोरु शत्रोः उत्साहजः स्मृतः. அதாவது 2 விதமான டைப் இருக்கு இல்லையா, எனது யுத்தம். அது ஒன்று வந்து ரத்திஜகான்னு சொன்னான்னா ஒரு கணவனும் மனைவிக்கு நடக்கக்கூடிய ஒரு சண்டை, ஊடல்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அன்பினால் ஏற்படக்கூடிய சண்டை, ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய சண்டையில் ரத்தின ரத்தி சுகம், அந்த சுகத்தில் வரக்கூடிய சண்டை, அதாவது சிங்காரத்துக்காக ஏற்படக்கூடிய அது ஒரு போர். அதை உற்சாகஜக, அது உற்சாகத்தினால, அது ஒரு உற்சாகம், அது போர் பண்ணணும், போர் பண்ணி ஜெயிக்கணும் தன்னுடைய கணவனை, அப்படிங்கிற அந்த ஒரு போர். பாத்திரபேதே விவிட்சிதகன்னு இதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் விவட்சான்னு சொன்னான்னா அறியும் ஆவல். ஸோ விவட்சிதகன்னு சொன்னான்னா பாத்திரபேதே, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஏதாவது சண்டை வந்தாலோ, இல்லை ஒரு லவர் 2 பேருக்குள்ளே இடையில ஏற்படக்கூடிய அந்த பேதம், அந்த பேத புத்தியினால் ஏற்படக்கூடியதோ. ரத்திஜக தொயி வாமோரு, நீ சொன்ன அந்த போர் வந்து ரத்திஜக, அந்த ரத்தி சுகத்துக்கால ஏற்பட்ட போர், சும்பன் என்ன ஜெயிக்கட்டும் அப்படின்னு நீ சொன்ன அர்த்தம் வந்து அது ரத்தி சுகத்துக்கான போர். வாமோரு, அழகிய தொடைகளை உடையவளே. சத்ரோஹோ உற்சாகஜக ஸ்மிருதக, அது வந்து சத்ருவுடைய உற்சாகத்தினால் ஏற்பட்ட போர் என்று அந்த சும்பனுக்கு அப்படி அந்த சுக்ரீவன் புரிஞ்சுன்னுட்டான். நீ சொன்ன அர்த்தமே வேறே அப்படின்னு சொல்கிறான் தேவியை பார்த்து. रतिजः अथ उत्साहजः च पात्रभेदे विवक्षितः रतिजः त्वयि वामोरु शत्रोः उत्साहजः स्मृतः. सुखदः प्रथमः कान्ते दुःखदश्च अरिजः स्मृतः जानामि अहं वरारोहे भवत्याः मानसं किल. ஸோ அப்போது போகிற பிரிக்கிற வச்சா ரத்திஜக உற்சாக ஜகன்னு 2ஆக தான் பிரிக்கிறேன். உற்சாக ஜகம் வந்து உற்சாகத்தினால் ஏற்படக்கூடியது போர்னு விட்டார். அது சத்ருக்களுடைய போருக்கு உற்சாக ஜகன்னு பேர்.
அதாவது ஜெயிக்கணும், இந்த கண்ட்ரி நமக்கு வரணும், நம்ம கீழே வரணும், நம்ம கீழே வரணும் அப்படிங்கிற உற்சாகத்தால் ஜெயிக்கக்கூடியது போர். அது சத்ருக்களோட. ஒன்னோடு ரத்திஜக சுகதக பிரதமகன்னு ரத்திஜக ரத்தி சுகத்துக்காக ஏற்படக்கூடிய போர் வந்து சுகம். அது சுகத்தை கொடுக்கக்கூடியது. காந்தே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய காந்தேன்னு கூப்பிட்றான். அட்ராக்டிவாக இருக்காவள். துக்கதக அரிஜக ஸ்மிருதக அரிஜக தான் அந்த உற்சாக ஜகன்னு கிளாஸிஃபை பண்ணான் இல்லையா. ஸோ எதிரி, அரினா எதிரி, அரிஜக எதிரிகளில் ஏற்படக்கூடிய அந்த போர்ங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சாகலாம், உயிரோடு இருக்க முடியாது, கால் கை போயிடலாம், அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஜானாமி அகம் வராரோகே, எனக்கு தெரியும். ஹே வராரோகே, அழகிய இடுப்பை உடையவளே, பவத்தியாக மானசம் கிள, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறான். சுக்ரீவனுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும்ட்டான். सुखदः प्रथमः कान्ते दुःखदः च अरिजः स्मृतः जानामि अहं वरारोहे भवत्याः मानसं किल रति संग्राम भावस्थे हृदये परिवर्तते इति तज्ञं विदित्वा मां त्वत्सकाशं नराधिपः प्रेषयामास शुम्भक अद्य भलेन महतावृतं चतुरा असि महाभागे शृणु मे वचनं मृदु. ஸோ ரத்தி சங்கிராம பாவகத்தே, உன்னுடையது வந்து ரத்தி போர். அந்த ரத்தி சுகத்துக்கான போர் அது வந்து சத்ரு போர் கிடையாது, உன்னுடைய போர். ஹிருதயே பரிவர்த்தத்தே, ஸோ அது ஹிருதயத்தோட மாற்றம். ஹிருதயத்தில் அந்த அன்பு எழும்போது அது வந்து அந்த ஒரு கர்வம் உனக்கு வந்துடுது. அந்த போர் தான் நீ பண்ணுறது. இது தத்ஞம் விதித்வா மாம், இது எனக்கு புரியும். தத்துஞம்னா ரத்தி சுகத்தினால் போர் ஏற்படுங்கிற இது ஒரு காரணம் அதுக்கும் இருக்குது. அப்படிங்கிற நான் அறிந்தவன், மாம் அப்படி அறிந்தவன் நான் என்று விதித்வா அறிந்து கொண்ட சும்பன் நராதிபக. ஸோ எனக்கு தான் அதை கிளாஸிஃபை பண்ண தெரியும்னு புரிஞ்சுட்டான். யார்? சும்பன். நராதிபக ராஜா தொத்சகாஷம் பிரேஷயாம் ஆச, என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பேசணும். இப்போது சுக்ரீவன் மாதிரி பயந்து போய் திரும்பி போய் ராஜாட்ட போய் சொல்ல முடியாது. அதனால் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கான். சும்பக அத்யா, இன்றைக்கி என்ன சும்பன் அனுப்பிச்சிருக்கான். பலேன மகத்தாவிரதம், பெரிய போர்ப்படையை கொண்டு வந்திருக்கானே தவிர அவனை என்ன இது நம்பி தான் அனுப்பிச்சிருக்கான். சதுராசி மகாபாகியே, நீ கிளவராச்சே. சதுரான கிளவர். ஸோ மகாபாகியம் உடையவளே, நீ ரொம்ப கிளவர். சுணுமே வச்சனம் மிருது, நான் சொல்கிற வார்த்தையை மிருது வச்சனம், நான் சாஃப்டாக பேசுகிறேன், நீ கேளு. संग्राम भावगते हृदये परिवर्तते इति सत्यं विदित्वा मां त्वत्सकाशं नराधिपः प्रेषयामास शुम्भः अद्य बलेन महतावृतं चतुरा असि महाभागो शृणु मे वचनं मृदु. மகாபாகே அது வந்து அட்ரஸு. மகாபாகே भज शुम्भं त्रिलोकेशं देवदर्प निबर्हणं पट्टराज्ञी प्रिया भूत्वा भुङ्क्ष्वभोगान् अनुत्तमान्. ஸோ திரிலோக ஈஷம், மூன்று லோகத்துக்கும், பாதாள லோகம், பூமி, சொர்க்கலோகம், மூன்று லோகத்துக்கும் தலைவன். ஸோ பஜ சும்பம், அப்படிப்பட்ட சும்பனை நீ கொண்டாடு. நீ அவனை கணவனாக ஏற்றுக்கொள், கொண்டாடு. தேவ தர்ப்ப நிபர்கணம், அவன் எப்பேற்பட்ட ராஜா, தேவர்களுடைய செருக்கை அடக்கியவன். நிபர்கணம்னு சொன்னா அடக்கிறது. ஸோ தேவர்களுடைய செருக்கை அடக்கியவன் என்னுடைய ராஜா. ஸோ பட்டராக்னி, நீ பட்ட மகிழ்ச்சியாக, அவர் எல்லாம் பல பொண்டாட்டிகள் இருப்பான், இருந்தாலும் நீ தான் பட்டராக்னி, பட்ட மகிழ்ச்சி நீ. ஸோ பிரியா பூத்து, அவனுக்கு பிரியமான பெண்டாட்டியாக ஆகி, புங்க்ஷபோகான் அனுத்தமான், இதுக்கு மேலே ஒரு சுகம் கிடையாதுங்கிறபடி இருக்கக்கூடிய அந்த சுகங்களை எல்லாம் அனுபவி. புங்க்ஷ்வ, நீ அனுபவி. भज शुम्भं त्रिलोकेशं देवदर्पनिबर्हणं पट्टराज्ञी प्रिया भूत्वा भुङ्क्ष्वभोगान् अनुत्तमान्. जेष्यति त्वां महाबाहुः शुम्भः कामबलार्थवित् विचित्रान् कुरु हावांस्त्वं सो अपि भावान् करिष्यति. ஸோ மகாபாகு சும்பக, பெரிய தோள்களை உடைய, பெருந்தோள்களை உடைய அந்த சும்பனாகப்பட்டவன் காம பல அர்த்தவித்து, காமத்துடைய பலத்தை அறிந்தவன். சாதா சேனை கிடையாது, அவன்கிட்ட காமத்தோடைய இந்த சிங்கார பலத்தோடைய அதோட பொருளையும் அறிந்தவன். அவன் வெறும் போர் தான் பண்ண தெரியும் நினச்சிக்காதே. ஸோ உன்னுடைய அந்த ரத்தி சுகத்துக்கான போரையும் அவன் அறிந்தவன். ஜெஷ்யதி துவாம், ஒன்றை ஜெயிப்பானம்மா, அந்த காமத்தில் ஒன்றை ஜெயிப்பனவன்.
விசித்ரான் குரு ஹாவான் துவம் ஹாவ் பாவ்னு சொல்லுவோம். ஹாவ் பாவ்னு சொன்னான்னா ஒரு ஒரு லவ்வர் வந்து தன்னுடைய ஸ்பௌஸை வந்து தன்னுடைய கவுண்டர் பார்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அதாவது அப்படி கண்ணை அசைக்கிறது, அப்படி ஒரு இங்கிதங்கள்லாம் காட்டுறது, நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்குறது, இந்த மாதிரியெல்லாம் உள்ள ஹாவ் பாவ்னு பேர். அதான் ஹாவ் பாவை பிரிச்சுட்டான். நீ ஹாவ் பண்ணு, அவன் பாவ் பண்ணுவான்ட்டான். ஹாவான் தொம் கரிஷசி, நீ விசித்திரமான ஹாவங்களெல்லாம் நீ பண்ணு. சகா அப்பி அந்த சும்பனும் பாவான் கரிஷதி. ஸோ இந்த ஹாவ் பாவன்னு சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்டிவாக பேசுறது, இங்கிதன் பாஷையில் பேசுறது, அந்த மாதிரிலாம் ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிங்கோ. இதுதான் யுத்தம்னுட்டார். இந்த யுத்தத்தை பண்ணுங்கோன்றார். शेष्यति त्वां महाबाहुः शुम्भः कामबल अर्थवित् विचित्रान् कुरु हावांस्त्वं सोऽपि भावान् करिष्यति भविष्यति कालिकायियं तत्र वै नर्मसाक्षिणी एवं सङ्गरयोगेन पतिर्मे परम अर्थवित्. ஸோ காளிகா உங்க கூட இருக்காளே ஊற்றி காளிகை கூட்டின்னு வந்திருக்கேன். ஒரு காளியை அவளை பக்கத்தில் பார்த்துக்கிட்டோம். நர்ம சாட்சினி, அவள் சாஃப்டான ஒரு சாட்சியாக இருக்கட்டும். உங்களுடைய ஹாவ் பாவெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறோச்சே அந்த இதெல்லாம் பார்க்குறவளா அவள் அங்கே இருக்கட்டும். அவளும் ஒன்றும் யுத்தமெல்லாம் பண்ண வேண்டாம், அவளும் அங்கே இருக்கட்டும். பவிஷ்யத்தை அவள் அப்படி இருப்பாள். ஏவம் சங்கர யோகேன, இப்படி ஒரு யுத்தம் நீங்கள் ரெண்டு பேரும், சங்கரம்னாலும் போர், சங்கிராமம் சங்கரம் எல்லாம் போர். ஸோ சங்கர யோகேன இப்படிப்பட்ட காம யுத்தம் இல்லையாது. இந்த காம யுத்தத்துக்கு அவள் சாட்சி. பத்திருமே பரமார்த்தவித்து, எங்கள் பதி இருக்கார் எங்களுடைய தலைவன் சும்பன், பரமார்த்தவித்து, அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த காம போரில் எல்லா விஷயங்களும் அவனை அறிந்தவன் அப்படிங்கிறான். भविष्यति कालिका इयं तत्र वै नर्मसाक्षिणी एवं सङ्घरयोगेन पतिर्मे परम अर्थवित् जित्वा तां सुखशय्यायां परिश्रान्तं करिष्यति रक्तदेहां नख आघातैः दन्तैश्च खण्डित अधराम्. ஸோ ஜித்வா தான் ஒன்று ஜெயிச்சுடுவான். அவன் சுகஷையாயா அவனை தூக்கி எடுத்து பெட்டில் போட்டுடுவான்றான். பரிஷ்ராந்தம் கரிஷதி, அப்புறம் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான். ஸோ ஒன்று ஜெயிக்கிறதா முதல் வேலை அவனுக்கு. ரத்த தேகம், உன்னுடைய தேகத்தெல்லாம் ரத்தமாக்கிட்டு வரான். ஏன்னா நகத்தால் கிள்ளி இதெல்லாம் காம யுத்தத்தை சொல்கிறான். இவன் காம யுத்தத்தை அப்படி வர்ணிச்சுன்னு போகிறான். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளுக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ நகத்தால் அவனை கிள்ளி, ஸோ கண்டித ஆதரம் உன்னுடைய உதட்டெல்லாம் கடிச்சு எல்லாம் பண்ணுவேன் அவன்னு சொல்கிறான். सुखशय्यायां परिश्रान्तं करिष्यति रक्तदेहां नख आघातैः दन्तैश्च खण्डित अधराम्. स्वेदक्लिन्नां प्रभग्नां त्वां संविधास्यति भूपतिः भविता मानसः कामः रतिसङ्ग्रामजः तव. ஸோ ஸ்வேதக்லின்னா உனக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடும். போரில் தோற்று போய் நீ வேர்த்து விறுவிறுத்து போயிடுவாய். பிரபக்னா உடஞ்சி போயிடுவேன். அவனை ஜெயிக்கலாம் உன்னால் முடியாது. உன்னை சம்விதாசித என்ன செய்யணுமோ அவன் பண்ணிப்பேன், என்னுடைய ராஜா பூபதி. ஸோ மானசக காமக ரத்தி சங்கிராமஜக, உனக்கு ரத்தி சங்கிராமம் போர் ஆசை வந்துருது இல்லையா? அந்த ரத்தி சங்கிராம போரோட உன்னுடைய மனசில் எழும்பிடுத்தேன். அந்த மானச காமக உன்னுடைய மன விருப்பத்தை பவிதா அது நடக்கும், கவலைப்படாதே என்று பேசுகிறான். श्वेतक्लिन्नां प्रपद्नां त्वां संविधास्यति भूपतिः भविता मानसः कामः रतिसङ्ग्रामजः तव. दर्शनात् वशे एव आस्ते शुम्भः सर्वात्मना प्रिये वचनं कुरु मे पथ्यं हितकृत् चापि पेशलं. ஸோ தர்ஷனாத் வசே ஏவ ஆஸ்தே, உன்னை பார்த்தாலே போருமே அப்படியே வசத்தில் ஆயிடுவன் என்னுடைய சும்பன். சும்பனை பற்றி நீ நினைக்காதே. போர் பண்ணுறதுக்கும் அவன் ரெடி இல்லை. நீ அவனை பார்த்தவொடனே அவனை உன்னுடைய வசத்தில் வந்துடுவன். அதனால் நீ ஆட்டி படைக்கலாம் அவனை. சர்வாத்மனா பிரியே, அவனுடைய மனசு வாக்கு காயம், மனசா வாச்சா காயா, அதுக்கு பேர் தான் சர்வாத்மனான்னு பேர். ஸோ மனதாலும் வாக்கினாலும் உடம்பினாலும் அவனுடைய வசத்தில் ஒன்று கைங்கரியமாக கிங்கர்னா இருப்பான், வேலை பண்ணிட்டு இருப்பான் அவன். பிரியே மே பத்தியம் வச்சனம் குரு, நான் உனக்கு நல்லதை எடுத்து சொல்கிறேன். பத்தியமான வார்த்தைகள் நான் சொல்கிறதெல்லாம் நிச்சயம். ஹிதக்கிருத்து உனக்கு நன்மை பண்ணக்கூடியது. பேசலம் சாப்பி, ரொம்ப அழகான வார்த்தைகள் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நல்லதுக்கு சொல்கிறேன், கேளுமான்னு சொல்கிறேன்.
தர்ஷனாத் दर्शनात् वशे एव आस्ते शुम्भव सर्वात्मना प्रिये वचनं कुरु मे पथ्यं हितकृत्यापि पेशलम् भज शुम्भं गण अध्यक्षं माननीया अतिमानिनी मन्दभाग्याश्च ते नूनं हि अस्त्रयुद्धप्रियाश्च ये ஸோ கண அத்தியக்ஷம் எல்லா படைகளுக்கும் தலைவன் எல்லா கணங்களும் ஏகப்பட்ட ஆளுகள் அவன்கிட்ட சேர்ந்துருக்கான் ஸோ அவருக்கெல்லாம் தலைவன் இவன் அத்தியட்சன் இவன் அப்படிப்பட்ட சும்பனை பஜானி கொண்டாடு மானனியா அதிமானினி மானனியானா அவன் மதிக்கப்பட வேண்டியவன் உன்னால் மதிக்கப்பட வேண்டியவன் அதிமானினி நீ ரொம்ப கௌரவம் உடையவள் பெண்ணே நீ அவனை மதிக்கவும் வேணும் நீ அவனை கொண்டாடு மந்தபாக்யாஷ்டதே நூனம் ஹி அதாவது யாரெல்லாம் அஸ்திரயுத்த பிரியாக யாரெல்லாம் ஏன்னா எவர்கள் அஸ்திரயுத்த பிரியாக அஸ்திரம் வச்சு அஸ்திரம்னு ஆயுதங்களை வச்சு யார் சண்டை போடணும்ட்டு பிரியமாக சண்டை போடணும் அஸ்திரம்னா ஆயுதம்னா மந்திரத்தால் ஏவப்படக்கூடியதும் அஸ்திரம் சொல்லுவோம் வெறும் ஆயுதம் தான் சூலம் வெறும் சூலங்கிறது ஆயுதம் அது சஸ்திரம் மந்திரத்தினால ஒரு புல்லை கூட சூலமாக அனுப்பிச்சி விடலாம் ஸோ அது மாதிரி அஸ்திரம்னு பேர் ஸோ அந்த அஸ்திர வித்தையில் யாரெல்லாம் பிரமாதமாக தலைவர்களாக பிரியமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே நூனம் மந்தபாகியாக நிச்சயமாக புத்தி கெட்டவர்கள் யார் இந்த மாதிரி போரை ஆயுதங்களை வச்சு பண்ணுறாளோ அவர்கள்லாம் புத்தி கெட்டவர்கள் இந்த மாதிரி ஜாலியாக சுகமாக இருக்கக்கூடிய போரை யார் தேர்ந்தெடுக்கிறாளோ அவள் தான் நல்ல புத்தி உடையவர்கள்னு தூம்ரலோச்சன் சொல்கிறான் இப்போ भज शुम्भं गण अध्यक्षं माननीय अतिमानिने मन्दभाग्याश्च ते नूनं हि अस्त्रयुद्ध प्रियाश्च ये न तद् अर्हासि कान्ते त्वं सदा सुरथवल्लभे अशोकं कुरु राजानं पाद आघात विकासितं बकुलं सीदु सेकेन तथा कुरबकं कुरु ओके ஸோ நான் தது அர்ஹசி அந்த அஸ்திர யுத்தம் பண்ணுறதுக்கு நீ தகுதி கிடையாது நீ பெண்ணு அஸ்திர யுத்தத்தை நீ பண்ணாதே நீ ரதிஜக யுத்தத்தை மட்டுமே பண்ணு அந்த அஸ்திர யுத்தத்தை நீ அஸ்திரங்களை எடுத்து யுத்தம் பண்ணாதே அதுக்கு உனக்கு அருகதை கிடையாது காந்தே சதா சுரத வல்லபே சுரத்தம்னு சொன்னாலே செக்ஸ்னு அர்த்தம் செக்ஷுவல் ஈடுபாடுன்னு அர்த்தம் ஸோ அந்த காமத்துக்கு பிரியத்துக்கு தான் நீ அருகதை உடையவள் இதுக்கு அருகதை கிடையாது ஸோ ராஜானம் பத ஆகாத விகாசிதம் காலால் உதச்சி விடு என்னுடைய இவன் இருக்கான சும்பனை காலால் கூட உதச்சிக்கோங்கிறான் ஸோ பாத ஆகாத்தனை உதைக்கிறது இப்போ நம்ம சௌந்தர்யலகரில் போனான்னா அந்த அசோக அது அடுத்த லைனில் வருது ஸோ பக்குளம் அப்புறம் அசோகம் குருன்னு சொன்னாலும் ரெண்டு அர்த்தம் நீ என்னுடைய சும்பனை இந்த காம போரில் நீ காலால் கூட உதச்சிக்கோ அவனை சோகம் இல்லாமல் ஆக்கு ஏன்னா அவனை அதுக்கு தான் ஆசைப்படுறான் உனக்கு வசத்தில் வரதுக்கு தானே அவனை ஆசைப்படுறான் அதனால அவனை சோகம் இல்லாமல் ஆக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று அசோக மரம் அது பூக்கலைன்னு வச்சுக்கோளே அப்போ பெண்களை காலால் ஒரு உத கொடுத்தா அது பூக்குமா இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது ஸோ நம்ம மரமெல்லாம் காய்க்கலே ஈக்கலைன்னா அதுக்கிட்ட பேசணும்னு சொல்கிறோம் இல்லை அது கொஞ்சம் தடவி கொடு மென்மையாக தடவி கொடுன்னு சொல்கிறோம் என்னென்னவோ சொல்கிறோம் அது மாதிரி இந்த அசோக மரத்தை அது மாதிரி பகுள மரம் இது அப்புறம் குரபக்கன்னா மருதாணி ஸோ மருதாணி மரம் இந்த மரங்கள் எல்லாமே காலால் உதைச்சானா அந்த மரத்தை போய் இன்னமா மறைக்கிற மலடியாக இருக்கேன் வெக்கமாக இல்லைன்னு அப்படி கேட்டுட்டு உதைக்கணுமா உதைச்சா உடனே சீது சேக்கேன உடனே அந்த சீதுங்கிறது அமிர்தம் அது சீது சேத்தேனது வாய் அமிர்தம்னு என்னது நீ வாயால் பேசி அதை பூக்க வைக்கலாம் இந்த அசோக மரத்தெல்லாம் பூக்க வைக்கலாம் அதை மாதிரி நீ உன்னுடைய வாய் அமிர்தத்தினாலையும் எப்படி அதெல்லாம் பூக்கிறதோ அது மாதிரி என்னுடைய சும்பனை நீ உன்னுடைய வாய் அமிர்தத்தினாலும் அசோகம் குரு அவனை சோகம் இல்லாதவனாக ஆக்குன்னு தூம்ரலோச்சன் லெக்சர் கொடுத்துட்டான் सदा सुरतवल्लभे अशोकं कुरु राजानं पाद आगत विकासितं बहुलं सीदुके सेकेन तथा पुरभगं कुरु तद अर्हा ஒரு நிமிஷம் தது அர்ஹா அசி அங்கே அர்ஹசியில் பாத ஆகாத விகாசிதம் ஓகே இது படிங்க न तद् अर्हासि कान्ते त्वं
तदा सुरतवल्लभे अशोकं कुरु राजानं पाद आघात विकासितं वकुलं सीदुसेखेन तथा कुरभगं कुरु. करेक्ट. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे देवी महात्म्ये देवी पार्श्वे धूम्रलोचन दूत प्रेषणं नाम 14विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.